எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன் அசெம்பிளி எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விசிகேவும் ஐயுஎம்எல் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது சிஎம் விஜய் அவருடைய கேபினெட்டில் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிவிகே இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க தேர்ஸ்டே அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு. அவங்க 2 பேருக்கும் ஈச்சுக்கு ஒவ்வொரு பெர்த் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விசிகே சோர்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்ட்டி பிரசிடெண்ட் தொல் திருமா அவர் இதில் கேபினெட்டில் பார்ட்டாக இருக்க மாட்டார். ஆனாலும் டிவிகே அவங்கள அக்காமடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கீனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசிகே டெப்யூட்டி ஜெனரல் செக்ரட்டரி வன்னி அரசு அப்படிங்கிறவர் திண்டிவனத்தில் வின் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. அவர் அதில் அவருக்கு பதிலாக அவர் இண்டக்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு ஸ்பெகுலேஷனும் இருக்குது. அதாவது திரும்ப அவர் இப்போது கண்டெஸ்ட் பண்ணலாம் ட்ரிச்சி ஈஸ்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் விஜயண்ணா அங்கே திருச்சி அப்புறம் பெரம்பூர் 2 இடத்துல நின்னலாம், அதை ரிசைன் பண்ணிட்டாலும் அந்த வேக்கண்ட்டாக இருக்கிற இடத்துக்கு இவர் போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்குது. டிவிகே அவங்க திருமாவை அர்ஜ் பண்ணாங்க, அதாவது கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னு பை எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த கேபினெட்டில் அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் தான் பண்ணார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்கங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சியை சேர்ந்தவங்க எமர்ஜென்சி மீட்டிங் அங்கே ஸ்டேட் அந்த கமிட்டி சென்னையில் தேர்ஸ்டே அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் கேஎம் காதர் மொய்தீன் அவர் அதை டிசிஷன் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி லீடர்ஷிப்பில் இது நடக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. யூஎம்எல்லோட நேஷ்னல் பார்ட்டி பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி என்னென்னா, கேரளாவில் வெனஸ்டே அன்னைக்கு அங்கே ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அங்கே விஜயோட சிஎம் விஜயோட கேபினெட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு யூனிட்டில் எம்எல்ஏ அமர வைக்கிறதுக்கு அப்படின்னு சீனியர் ஐயுஎம்எல் லீடர் அந்த ஐயுஎம்எல் எஸ்எஸ்பி சையத் பரூக் பாஷா அப்படிங்கிறவர், அதாவது வாணியம்பாடியில் அவர் அதை எதிர்பார்க்கப்படுறாங்க அவர் இருக்கலாம் அப்படின்னு. திரும்ப அந்த சப்போர்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான் திரும்பியும் அதே மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் இனியும் கன்சல்ட் பண்ணணும் ஆஃபீஸ் பேரர்ஸ், கீ ஆஃபீஸ் பேரர்ஸ் இன்க்ளூடிங் இந்த ஜென்ரல் செக்ரட்டரிஸ், அப்புறம் அந்த டிசிஷனை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், நான் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிவிகே பிரசிடெண்ட் திருமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விசிகே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது ஏடிஎம்கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல டிவிகேக்கு, அந்த 25 எம்எல்ஏஸு அவங்களுமே எங்களுக்கு 6 பெர்த் வேணும் அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. பட் ஆனால் இவங்க விசிகே ஏஐடிஎம்கே வந்தால் நாங்கள் சப்போர்ட்டை விட்ரா பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இவங்க அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நாங்கள் மினிஸ்ட்ரியில் அங்கே இடம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி டிவிகே சொல்லிட்டாங்க விசிகேட்டங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. திரும்ப இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. டிகே பிரசிடெண்ட்டு திரும்ப அந்த மாதிரி ஏஐடிஎம்கே கேபினெட் பர்த் கொடுக்கப்படும் அப்படின்னு எங்களுக்கு நியூஸ் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு ஆதவ் அர்ஜுனா அதை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அது ரூமர், அந்த மினிஸ்ட்ரி அந்த இதெல்லாம் ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை பதவி அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்காரு, கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இதில் டிவிகே அந்த சேர்ந்தவங்க எம்எல்ஏஸ் 3 பேர் 19 பேர், அப்புறம் ஒரு 2 பேர் காங்கிரஸை சேர்ந்தவங்க ராஜேஷ்குமார் அப்புறம் விஸ்வநாதன் அப்படிங்கிறவங்க மினிஸ்டராக பதவி இருக்க போகிறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கவர்னர் மாளிகையில் லோக் பவன் அந்த இதில் ஆர்வி அர்லேக்கர் அவருடைய அந்த இதில் பதவி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 மினிஸ்டர்ஸ் ஆல்ரெடி மே 10 பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அந்த 12 நாள் அவர் சிஎம் ஆகி ஜோசப் அண்ணா சிஎம் ஆனதுக்கப்புறம் இதில் மீதி இருக்கிறவங்க பதவி ஏற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஹாஃப் ஆஃப் அதாவது 43 டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டேட்டில் இது வரைக்கும் ஃபங்க்ஷன் பண்ணது வித்தவுட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிகேவும் கன்சிடர் பண்ணுறாங்க யங்கர் லெஜிஸ்லேட்டர்ஸ் 30-40 ஏஜ் குரூப்பில் இருக்கிற மாதிரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா வந்து ஏஐஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி கே பழனிசாமி அவர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கணும் அப்போசிஷன் லீடராக அந்த எலெக்ஷன் அந்த இதுக்கப்புறம். பட் ஆனால் அவர் வந்து பவருக்கு பேக் டோர் மூலிமா வரணும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறாரு. அதாவது ஃபோர்ஜிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க வித் இது ரூலிங் ஏற்கனவே இருந்த ரூலிங் பார்ட்டியோட முன்னாடி இருந்த ரூலிங் பார்ட்டியோட அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறது வந்து அகெயின்ஸ்ட் தி பீப்புள்ஸ் மேண்டேட் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து நிறைய பேர் அதுலேருந்து பிளவுபட்டதுக்கு காரணமும் அதுவும் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிவி சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து டிஎம்கே ராங் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெகோஷியேஷனும் அந்த பவருக்கான டாக்ஸும் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. மாதவ் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க சப்போர்ட்டை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பிரதர்ஹுட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மாதவ் அர்ஜுனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎம் விஜய் அவர் வந்து பார்ட்டிஸ் அண்ட் லீடர்ஸ் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்புறம் வந்து இந்த செக்குலரிசம் அதை வந்து ஃபாலோ பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த கொள்கைகள் அடிப்படையில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை வச்சு தான் அந்த கேபினெட்டை வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதை தான் சிஎம் விஜய் விரும்புகிறாருன்னு சொல்லியிருக்காரு. அதை இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎம் வந்து காங்கிரஸும் அப்புறம் விசிகே ஐயூஎம்எல் இவங்கெல்லாம் வந்து கேபினெட்டில் இருக்கணும் அப்படின்னு வந்து விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து கேபினெட்டில் வந்துட்டாங்க. இவங்க வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க. இனி சிறிது நாட்கள் ஐயூஎம்எல்லும் விசிகே அவங்களும் வந்து கேபினெட்டில் பர்த் எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து அளிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து ஏஐடிஎம்கேலேருந்து இங்கே வந்தவங்க எல்லாம் வந்து பிளவு பண்ணி இங்கே வந்தவங்க திரும்பி அங்கே போய் சேருவாங்களா இல்லாட்டி புதுசாக இவங்க ஏதாவது கட்சி அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்களா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியலங்க. இப்போ இனியும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 30 மினிஸ்டர்ஸ் வேணும் பார்க்கலாம் அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.